பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்பொழுது வெறும் கோலும் கையுமா கடந்து வரான். ஆனால் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது இரு பரிவாரங்களுடையவனாக கர்த்தர் அவரை மாற்றினார். அவர்கள் இன்றைக்கு நீங்கள் வெறும் கோலும் கையுமா அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இரு பரிவாரங்களுடையவனாய் உங்களை மாற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே உம்மால் ஆகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிற தெய்வம் நீர்தானே. எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்வீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்வீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்து பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்து பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கலாம், அது நம்மால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று. அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தது, ஆனாலும் அது தேவனால் ஆகும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். இது எப்படி ஆகும், என் வாழ்க்கையில் இந்த விஷயம் எப்படி நடக்கும், இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஆகாத காரியங்களை அவர் கூட செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை பார்த்து நம்ம சொல்வோமா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே உம்மால் ஆகும் என்று விசுவாசமா சொல்வோமா? ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும்,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. நமக்கு குறித்த காரியத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தந்தை உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தந்தை உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அவரால் எல்லாம் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்து வராமல் இருக்கலாம். உங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறதை ஏற்ற நேரத்தில் அவர் சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். ஆமென். God bless you.